வெல்கம் டு மித்துஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பன்னீர் புலாவை வந்து எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபிங்க இது. லஞ்சுக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி. ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாங்க, ஒரு 1/2 hour போதும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸை வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 4-5 முந்திரி வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஆப்ஷன் தான் இது. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் பூ வந்து எடுத்து வச்சுருக்கேங்க தாளிப்புக்கு. கேரட்டு, பீன்ஸு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா வந்து எடுத்துக்கலாங்க. 1.5 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். சீரகம் வந்து 1 ஸ்பூனுக்கு வந்து எடுத்துக்கலாங்க. பன்னீர் வந்து ஒரு பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து எடுத்துக்கலாங்க. பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் வந்துட்டு பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு உடஞ்சிடாமல் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து பன்னீர் வந்து ஃப்ரை ஆகிருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்கம், இந்த ஸ்டார் பூவு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். புலாவுக்கு எப்போவுமே வந்து சீரகம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியும் வந்து சேர்த்துக்கலாங்க. முந்திரி வந்து விருப்பம்தான், நம்ம விருப்பப்பட்டால் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து வணங்கினதும் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போனதும் நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. லைட்டாக வணங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கேரட்டை, பீன்ஸை வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினாவையும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வந்து சேர்த்துட்டா போதும். தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. அரிசி, பன்னீர் எல்லாமே வந்து தண்ணி ஒரு கொதி வந்ததும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 விசில் விட்டால் போதும். நார்மல் ரைஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கணுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசி வந்து கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.